ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மத்தியான லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து இந்த முட்டை ஆம்லெட் போட்டிருக்கேன். இது வந்து நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பவுட்ரு சால்ட்டு, இதோட வந்து வெங்காயம் வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சுப்போம். தக்காளி 1 நல்ல பெரிய தக்காளியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், அதோட கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து ஒரு முட்டைக்கு நான் வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டுடுறேன். மொத்தமாக போடலை. ஒரு முட்டையோ அல்லது 2 முட்டையோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு முட்டைக்கு தேவையான அளவு வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் பவுட்ரு வேறு சேர்க்குறதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து பெப்பர் பவுட்ரு சேர்த்துப்போம். அடுத்தது வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். நம்ம இந்த எக்குலாம் நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தா இந்த கவுச்சி வடைலாம் இருக்காது. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு முட்டை நம்ம வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூனாலேயோ அல்லது ஒரு ஸ்போர்க் வச்சோ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் இந்த நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த எக்கோடு நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடும். கலந்து விட்டுட்டு இதில் வந்து மேலே வந்து தக்காளி சேர்த்துங்க. தக்காளி வந்து முன்னாடியே போட்டு அடித்தோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டை ஆம்லெட்டை போட்டுட்டு அது மேலே கூட நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் நடுப்புற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து நல்லா இந்த ஸ்பூனாலேயே அப்படியே நல்லா எங்கே பார்த்தாலும் பரப்பி விட்டுருங்க. இப்போ வந்து தீ வந்து குறைச்ச தீயில் இருக்கணும். எண்ணெய் தேவைப்பட்டால் சுற்றி எண்ணெய் விட்டுங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்தோடனே இதை திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும் உங்களுக்கு. உடனே நம்ம எடுத்துடலாம். மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுமாரி வந்து மற்றதையும் நான் வந்து இன்னொன்று அந்த மாதிரியே நான் ஊற்றிட்டேன். எல்லாம் கலந்து வச்சுட்டு முன்னாடி போட்ட மாதிரி எல்லாமே கலந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு தக்காளி வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே மேலே எடுத்து வச்சுங்க. நீங்கள் வந்து தக்காளி வந்து முன்னாடியே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அடிக்கும்போது தண்ணி ஆகிடும் அப்படியே. அதனால தான் நான் வந்து மேலே போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது அடிப்பகுதி வந்த பிறகு திருப்பி இந்த பக்கத்தை போட்டுரும். இப்படியே கூட வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றவங்க சில பேருங்க சாப்பிடுவாங்க. அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த குழன்னு இருக்கிறதோட சாப்பிடுவாங்க. அந்தமாரி வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.